இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய 76வது பிறந்தநாள் விழா வந்து பார்த்திங்கன்னா அமமுக தேனியில் கொண்டாடினாங்க. அதில் வந்து அதிமுகவின் மீட்பு குழுவோட தலைவராக இருக்கிற ஓபிஎஸ் அவர்களும் வந்து கலந்துக்கிட்டாரு. இருவரும் ஒரே மேடையில் தோன்றி பெரும்பான்மையான மக்களுக்கு முன்னாடி, பெருந்திரளுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. இதை பற்றி தான் வந்து கிஷோர் கே சாமியல்கிட்ட வந்து கேட்க போகிறோம். வணக்கம். வணக்கம். ஸோ என்னைக்காவது ஒரு நாளாவது வந்து உங்கள் கட்சியை பற்றி ரொம்ப எல்லாமே சரியாக போயிட்டுருக்குங்க, ரொம்ப பாசிட்டிவான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது, பரவாயில்ல இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் வந்து நீங்கள் ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி நான் ஒரு பேட்டி எடுக்கலான்னு பார்த்தா உங்களை வெறுப்பேற்றும் விதமாக தான் நிறைய கேள்விகள் நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா உங்கள் கட்சியே வந்து சிதறெல்லாம் உடைஞ்சு அதில் ஒட்ட வச்சு ஒற்றை தலைமை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய 2 பெரிய தேர்தல்கள், ஒன்று பாராளுமன்ற தேர்தல், அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தல், இதற்கு எல்லாமே ஒற்றை தலைமையில் கீழே கட்சி சின்னத்தோட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் டக்குன்னு அதில் மண்ணள்ளி போடுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேனியில் பெருந்திரளான மக்களுக்கு முன்னாடி வந்து டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சேர்ந்து எப்படியாவது அதிமுகவோட வேட்பாளர்கள்லாம் வந்து டெபாசிட் இழக்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணலாம். இந்த முயற்சியை வந்து 2019 தினகரன் முயற்சி போய் செய்தார். நான் கூட நிறைய எதிர்பார்த்தேன் இந்த சமயத்தில். பார்த்திங்கன்னா தினகரனுடைய அவருடைய 2017 அரசியல் பிரவேசம்னே சொல்லலாம், மறுபிரவேசம்னு சொல்லலாம். ஏன்னா 2016 வரைக்கும் அவர் வந்து அரசியல் இல்லை, அரசியலை விட்டு ஒதுங்கி விட்டாருன்னு தான் சொல்லலாம். அதாவது 2008 வருமோ அந்த காலகட்டங்களில் அவருக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கினாங்க. வழங்கி கொஞ்சம் சில மாதங்கள்லாம் அதுக்கப்புறம் அவர் தள்ளி வைக்கப்பட்டார். அப்புறம் அவர் வந்து பாண்டிச்சேரியில் தான் இருந்தார், தமிழகத்துக்குள்ளேயே வரல. ஆரோவியில், பாண்டிச்சேரியில் ஆரோவியில் வீடு எடுத்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அங்கே தான் தங்கியிருந்தார். ஸோ அவருடைய அரசியல் எக்ஸ்போஷர் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு வந்து இல்லாமலே இருந்தது. மேபி ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணியிருக்கலாம், அந்த ஃபேமிலியில் எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கலிய பெருமாள் ரெக்கமெண்டேஷன் பண்ணார், இவர் ராவணன் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது ஒரு காலகட்டத்தில். சசிகலா அஃப்கோர்ஸ் நட்ராஜன்ஸில் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணியிருப்பார், திவாரன்ஸில் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒருத்தர் ஒரு ஏரியாவில் பண்ணாங்க. கலிய பெருமாள்னா திருச்சி, அது இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ராவணன் அவர் வந்து கொங்கு பகுதியில், திவாகரன் வந்து டெல்டா. அது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துல வந்து பிரித்து வைத்துக்கொண்டு இவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சில பேரை வந்து இவர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் நிறைய பேர் அவர்கிட்ட போய் லைன் கட்டி நிற்பாங்க. பவர் சென்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் வேணால் தினகரனும் அதாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம் சசிகலாட்ட. ஜெயலலிதாவிடம் ஆக்சஸ் அப்படின்றது அவருக்கு சுத்தமாக இல்லை கடந்த 8 ஆண்டுகளாகவே. அது மட்டுமே அவரை வந்து நிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது அவர் வந்து இல்லை இவரை வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அது மட்டுமே போதுமா அப்படின்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன், அப்படி பார்க்க மாட்டேன். ஏன்னா செல்வி ஜெயலலிதாவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் தள்ளி வைத்தார், இவருடன் யாரும் தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பே வந்ததுன்னு கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் நான் ஒரு ஆஸ்பெக்டாக எடுத்துக்க மாட்டேன். தினகரன் ஆஸ் அ பாலிட்டிஷியன் அவருக்கு பொட்டென்ஷியல் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத மட்டும்தான் நான் வந்து ஒரு அளவுகோலாக எடுத்துப்பேன், என்ன கேட்டிங்கனாக்க. அப்படி பார்க்கும்பொழுது 2017 அவருடைய மறுபிரவேசம்னு சொல்லலாம். திரும்பவும் கட்சிக்குள்ளே வராது. அவர் ஏற்கனவே தேனியில் வந்து எம்பியாக இருந்த பொழுது அவருக்கு இருந்த தொடர்புகள் இதில் தான் வந்து உங்களுக்கு பன்னீர்செல்வம் அவரும் அதில் வராது. ஏன்னா பன்னீர்செல்வம் வந்து சேர்மனாக இருக்கும் பொழுது ஏன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா சேர்மன் தான் கூப்பிடுவார் தினகரன் வந்து பன்னீர்செல்வம். அவர் டிடிவி சார்னு மாதிரி இவர் சேர்மன் தான் சொல்லுவார். ஸோ அப்படி தான் இவங்களுக்குள்ள அந்த தொடர்பு. அது வந்து தினகரனுடைய தேனியில் அவர் ஒர்க் பண்ணும் பொழுது, அவர் எம்பியாக இது பண்ணும்பொழுது அவருக்காக ஒர்க் பண்ணவர்னு சொல்லலாம். எக்ஸ்டென்சிவாக தினகரன் வந்து தேனியில் ஒரு எம்பியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காருன்றதுல மாற்று கருத்து கிடையாது. இன்ஃபேக்ட் அதில் அந்த காரணத்தினால தான் செல்வி ஜெயலலிதா அவருக்கு முக்கிய பதவிகள்லாம் கொடுத்தாங்க. பட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த குழி பறித்தல் அப்படின்னு இருக்கும். டாக்டர் வெங்கடேஷ், தினகரன் இவங்களுக்குள்ளே நடந்த இவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்
அவருடைய பிரதன்லா தானே. பட் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த அதிகாரத்துக்கான போட்டி, அப்புறம் இளவரசி அவங்க ஃபேமிலி, அப்புறம் இந்த பக்கம் திவாகரன் ஃபேமிலி, இப்படி இவங்களுக்குள்ளே நிறைய போட்டி. இது நான் அவங்க குடும்பத்துக்குள்ளே நான் நெருங்கி பழகிய பொழுதே இது நான் வந்து உணர்ந்தேன். ஓகே. அவங்க குடும்பத்தில் எல்லாரோடையுமே வந்து நான் வந்து நல்ல ஒரு ஈக்குவேஷன் தான் எனக்கு இருந்ததுன்னு சொல்லலாம். அது இளவரசி மகன் விவேக் அவங்களுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை திவாகரன் சாரோடைய ஃபேமிலியாக இருக்கட்டும். திவாகரன் சார்லாம் இங்கே ஈக்காடுத்தாங்கல ஒரு வீட்டுக்கெலாம் போயிருக்கேன் நான். ஈக்காடுத்தாங்கல்ல அவருக்கு ஒரு வீடு இருக்குது, அங்கே அவர்கிட்ட நல்லா பேசியிருக்காரு என்கிட்ட. அவருடைய மகன் ஜெயானந்த் நல்லா பேசுவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய கர்டியஸ்னஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்து நம்ம பேச முடியாது. தனிப்பட்ட விதத்தில் அவங்க எல்லோருமே வந்து நல்ல ஒரு ஐ ஹவ் காட் குட் ஈக்குவேஷன்ஸ் வித் தெம். பட் அவங்க ஃபேமிலிக்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அவைகளுடைய ஒரு 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 விதப்பு இருக்கு இல்லையா, இது வந்து நடைமுறை அரசியலுக்கு வந்து ஒத்து வருமானா வராது. உதாரணத்துக்கு இப்போ சுதாகரன் எடுத்துக்கிட்டீங்க. ஓகே. சின்ன எம்ஜிஆர்ன்ட்டு சுதாகரன் எனக்கு எப்படி தெரியும்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பெரிய கல்யாணம் திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் 96 வந்து ஆட்சி போனதற்கு ஒரு முக்கிய காரணமாக அதுவும் சொல்லப்பட்டது. என்னென்னா ஒரு காரணமாக பார்க்கல, பட் ஸ்டில் சொல்லப்பட்டதுன்னு வச்சுக்கோ. எனக்கு எப்படி அவரை தெரியும்னா, அவர் டீனரில் ஒரு வீடு இப்போ 97 நினைக்கிறேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களெல்லாம் நாங்கள்லாம் அந்த பசங்கள்லாம் அப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு அப்போது அந்த 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 சமயத்தில் கெனடி குண்டா வாங்கினேன்னு நினைக்கிறேன். அந்த புதுசில் 2 வீலர் இருக்க பசங்கள்லாம் அந்த ஏரியா பசங்கள்லாம் கூப்பிடுவாங்க. இந்த அசோக் நகர் டி நகர். சரி என்ன கூப்பிட்டாங்கன்னு நானும் போனேன். என்னடான்னா, இவர் வந்து காரில் வராரு, வீட்டிலேருந்து கிளம்பி காரில் ஒரு 3 தெரு ஒரு 4 தெரு ரவுண்ட் அடித்து திரும்பி வீட்டுக்கு வருவார். பவானி மாதிரி. இதுக்கு இந்த பசங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி பசங்கள்லாம் போகணும் 2 வீலர் எடுத்துக்கிட்டு. என்னடா அதை இப்போ பண்ணணும்னா சின்ன எம்ஜிஆர்னு இல்லை, எனக்கு ஒரு டவுட்டுங்க. ஒருத்தர் போகிறாரு, அவர் சின்ன எம்ஜிஆர் கூப்பிட்டா அவர் திரும்பி பார்க்காம காரில் திரும்பியும் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்துருவாரா? அவ்வளோதான். அவர் போகாது. அவர் கூட வந்து இந்த 2 வீலரில் எல்லா பசங்களும் போகணும். எல்லாம் கத்தினே போகணும். சின்ன எம்ஜிஆர் வாழ்க, சின்ன எம்ஜிஆர் வாழ்கன்னு கத்தினே போகணும். இப்படி அவர் ஒரு 5-6 தெரு திரும்பி வந்துடுவார் வீட்டுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிற பசங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து அப்போவே 500 ரூபாய் நோட்டு. பரவாயில்லைங்க. இப்போ கூட இப்போவும் ஒரு 200 ரூபாயே வந்து பேசிட்டு இருக்காங்க. அன்றைக்கே 500 ரூபாய் அது இப்போ வந்து கொடுப்பாங்க. இது மாதிரி இதுதான் பெட்ரோலுக்கு. நமக்கு என்னென்னா பணம்ன்றதை விட நமக்கு வந்து எக்ஸ்போஷர் என்னதான், இவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான். ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் கியூரியஸ். பாலிட்டிக்ஸில் நிறைய பேர் கம் அண்ட் டெல் மீ, இந்த மாதிரி நீ வந்து எல்லா கேம்ப்லையும் அந்த கேம்பில் இருந்தது எல்லா கேம்ப்லையும் என்னென்ன நடக்குதுன்றத பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட், அப்போது 2026க்கு டிஎம்கே கேம்ப் பக்கமும் கொஞ்சம் போயிட்டு வருது. அப்படி நான் ஏங்க 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகிறேன். பட் எது சொல்ல வரேன்னா, பட் டிஎம்கே ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் இன் டிஎம்கே. தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். ஈவன் இன்சைட் தி ஃபேமிலி தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். பட் எதுக்கு சொல்ல வரேங்கன்னா, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமும் அதாவது ஐம் சேயிங் 97, 98 இந்த காலகட்டங்களில் ஐ எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் தான் 2001 அந்த அம்மா வந்ததுக்கப்புறம் ரிமூட் அடித்தாங்க. கஞ்சா கேஸு அது இதுன்னு போட்டு இவரை வந்து இது பண்ணி உட்கார வச்சாங்க, நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அவரை. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் திரும்பி நமக்கு தெரிய வந்தது எப்போ அப்படின்னா, இன்ஃபேக்ட் ஒரு ஆன்மீக பயணம்னு போனார். இது ஒரு ஆன்மீக பயணம் போயிட்டு ஒரு மலை மேலே ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் அவரை பார்க்குறதுக்கு போனாங்க. 1000 பேரை கூப்பிட்டு போனார். எதுக்கு வந்தேன்னா அமைதியை தேடி வந்தேன். அமைதியை தேடி நீ வந்து ஏன் அமைதியை குறைச்சிட்ட, நீ மேலே கிளம்பிங்க அப்படின்ட்டார் அவர். சரியா? இது மாதிரியான ஒரு கேரக்டர். இவர் பாஸ்கின்னு ஒருத்தர் இருப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா எல்லா கட் அவுட்ஸ் நிறைய. இந்த ஃபேமிலிக்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயிட் இது நீங்கள் மாற்றவே முடியாது. அது நீங்கள் மாற்றவே முடியாது. இந்த ஃபேமிலியோட ட்ரெயிட் இந்த ஊர் பக்கத்துலேருந்து வரக்கூடிய ஒருத்தரை நீ கூப்பிட்டு வச்சு 20 கோடி 200 கோடி கண்ணில் காமிச்சிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? இதான் பண்ணுவான். மாதேவன் அந்த ஃபேமிலியில் ஓரளவுக்கு சென்சிபிள் கேரக்டராக ஐ ஹவ் சீன். அவர் 2-3 அக்கேஷனில் தான் நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப சென்சிபிள் கேரக்டராக நான் அதான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்துட்டார். நட்ராஜன் சார் ஓரளவுக்கு அந்த ஃபேமிலியிலே சென்சிபிள் கேரக்டர் அப்படின்னா
முழு சென்சிபிள் கேரக்டர் அப்படின்னா நடராஜன் சார். அரசியல் எனக்கு அவரை தெரிஞ்சவருங்கிறீங்க. அரசியல் தெரிந்தவன்றதோட அவருடைய புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அது அவர் வந்து அம்மா செல்வி ஜெயலலிதாவையும் சரி சசிகலாவையும் சரி திட்டிக்கிட்டே இருப்பார். என்கிட்ட பேசும்பொழுது அப்படி தான் திட்டிக்கிட்டே இருப்பார். நான் எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக எனக்கு பரிச்சயமானது எப்போ அப்படின்னா ஷியான் ஹுசைனியுடைய அந்த கேஸ் சம்மந்தமாக அவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷியான் ஹுசைனி ஒரு மென்டல், அந்த இலங்கை விடுதலை புலிகள் சம்மந்தமாக ஒரு இலங்கை போர் சம்மந்தமாக ஒரு முற்றம் ஒன்று திறந்தார் அவர் தஞ்சாவூரில். அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அந்த காம்பவுண்ட் வாலை கூட இடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு, முள்ளிவாய்க்கால் முற்றம் அப்படின்ட்டு. அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு வந்து சிலையெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு 25 லட்ச ரூபா வாங்கி ஏமாற்றிட்டான் ஷியான் ஹுசைனி. ஏன்னா அவருடைய நெய்பர், பெசன்ட் நகரில் அவருடைய நெய்பர் அவன். ஸோ அது தகராறாச்சு. அப்போ அவர் காசு திரும்பி கேட்கும்போது இவன் என்ன பண்ணால் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் ஒரு 4-5 பொம்மையை கொண்டு வந்து வச்சுட்டு இதான் அப்படின்ட்டான். ரொம்ப கடுப்பாயிட்டார் அவர். அப்புறம் அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்புறம் ரத்தத்தை நம்ம கராத்தே ஹுசைனி ரத்தத்தாலே ஜெயலலிதா அவர்களோட சிலை அவன் இதெல்லாம் பண்ணி அவனுக்கு வந்து அந்த அம்மாவோட இருந்த அந்த கான்டாக்டை வச்சுக்கிட்டு அவன் வந்து இவர் மேலேயும் ஒரு எஃப்ஐஆர் போட்டான். அப்போ நான் வந்து ஐ ஸ்டுட் பை நடராஜன். ஜெயலலிதா வந்து அவங்க வந்து ஷி வாஸ் புஷிங் தி போலீஸ் டு, ஏன்னா அவங்க சிஎம். அப்போ ஐ ஸ்டுட் பை நடராஜன் சார் நத்திங் இஸ் நாட் ரைட். அப்போ ஒரு ஃப்ராடு பக்கா இவன் ஃப்ராடு பையன், அவனை போய் நீங்கள் இது பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணிருக்கீங்க. சில இடங்களில் ஐ ஹேவ் ஸ்டுட் மை கிரவுண்ட். உதாரணத்துக்கு 2011 பார்த்தீங்கன்னாக்கா பாமக ஓட ஒரு உரசல் என்ன அப்படின்னா, அந்த தர்மபுரி விவகாரத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு கருத்துக்களுக்கு எதிர்கருத்து வைத்த பொழுது அதிமுக வந்து அந்த இளவரசன் திவ்யா அந்த கேஸ் வந்த பொழுது ஐ ஸ்டுட் பை பாமக. பாமக இஸ் ரைட். கவர்மெண்ட் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஏன்னா நாடக காதல்ன்றது உண்மையிலேயே ஒரு பிரச்சனை, நான் இல்லைன்னு மறுக்க முடியாது அப்படின்றத நான் வந்து வேற ஒரு சில கருத்துக்களை நான் அதை பேசினேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, கண்மூடித்தனமாக நான் வந்து அதிமுக ஆதரவாளனாக இருந்தது கிடையாது. யாருக்குமே அந்த மாதிரி நான் ஆதரவாளனாக இருந்தது கிடையாது. கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட், இவைய வந்து என்னென்னா இந்த மாதிரியான ஒரு பேக்கப்பில் தான் தினகரன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. தினகரன் வந்து ஓரளவுக்கு அவருடைய கான்டாக்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறாரு. டெல்லியிலையும் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட் ஆதரவு கொடுத்த அந்த காலகட்டத்தில் தினகரனுடைய ரோலும் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் ஏடிஎம்கே அவருடைய இது வந்து ரொம்ப சீக்கிரம் முடிவுக்கு வந்தது. பட் அவங்களுடைய ஒய்ஃப் அனுராதா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வெரி ஸ்மார்ட் பர்சனாலிட்டி. அவங்க வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க. ஜெயா டிவி வந்து எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் செல்வி ஜெயலலிதா கொண்டு போவாங்க, எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நுணுக்கங்கள்லாம் பார்ப்பாங்க. அவங்களுடைய கால் ஷூ கூட தெரிஞ்சிடக்கூடாது. அவங்க ஒரு ஷூ போட்டிருப்பாங்க, அது அந்த சாரிலேருந்து அது வெளில தெரியக்கூடாது. அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப நுணுக்கமாக கவனிப்பாங்க. அண்ட் கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த மாதிரியான திங்க் அந்த சமயத்தில் தில்லையெல்லாம் கூட இருந்தார். புதிய தலைமுறை போனார், அப்புறம் திரும்பி ஜெயா டிவி வந்தார், போயிட்டு இருந்தார் வைங்க. ஸோ அந்த மாதிரியான இதில் வந்துட்டு அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக வந்து ஜெயா டிவியை கொண்டு போனாங்க. அண்ட் ஸோ அவங்களும் ஒரு பெரிய ஒரு பெரிய சப்போர்ட் தான் அவங்க தினகரனுக்கு. திஸ் இஸ் தி பேக்கப் வித் விச் தினகரன். பட் தினகரனுடைய பிரச்சனை என்னென்னா, சொத்து வழக்கில் அவருடைய பெயரும் முதல்ல இருந்தது. அதாவது சொத்து வழக்கு கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க லண்டன் ஹோட்டல் வழக்கும் பதியப்பட்டது. அந்த காலகட்டத்தில் லண்டன் ஹோட்டல் வழக்கு வந்து பிகாஸ் இட் இஸ் அவுட் சைட் த கண்ட்ரி, அதோடைய டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. ஸோ அந்த டீட்டெயில் எடுக்காமல் சொத்து வழக்கு அதையும் ஒரு முடிவுக்கு கொண்டு போக முடியாதுன்ற ஒரு சூழல் இருந்தபொழுது தான் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கருணாநிதி தரப்பில் போயிட்டு இந்த லண்டன் ஹோட்டல் சம்பந்தமான வழக்கை நீங்கள் பிரிச்சிருங்க சொத்து வழக்கில், அப்போ சொத்து வழக்கை நீங்கள் சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்னு யோசனை கொடுத்ததே தினகரன் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்ஃபேக்ட் செல்வி ஜெயலலிதா அவர்கள்
தினகரனை தள்ளி வைப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் தினகரன் பார்க்கப்பட்டார். அதையெல்லாம் கூட நீங்கள் தள்ளி வச்சிடலாம். ஏன்னா நீங்கள் இப்போ சொல்லி ஜெயலலிதாவே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ராஜீவ்காந்திக்கு கடிதம் எழுதினார்னு சொல்லப்படுகிறது. என்னென்னா எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் நீங்கள் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னை முதலமைச்சராக்குவதற்கு நீங்கள் முயற்சி செஞ்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லப்பட்டது. ஸோ பாலிடிக்ஸில் இதெல்லாம் நான் வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்க போகிறதில்ல. பட் என்ன இங்கே சொல்ல வரேன்னா, தினகரன் உள்ளே வந்த உடனே, அதாவது துணை பொதுச் செயலாளராக அவருக்கு ஒரு மறுவாழ்வு வழங்கப்படுகிறது. செல்வி ஜெயலலிதா மறைந்து தினகரன் துணை பொதுச் செயலாளர் ஆக்கப்படுறாரு. அது ஏன் ஆக்கப்படுறாருன்னா, இவங்க சிறைக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லை, அதனால தான் திருப்பியும் உள்ளே வராரு அவர். ஆமாம், இவங்க சசிகலா வந்து அவங்க சிறைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படும் பொழுது டாக்டர் வெங்கடேஷ் கட்சிக்குள்ளே இணைத்து தினகரனுக்கு துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியையும் கொடுத்துட்டு அவங்க சிறைக்கு போயிடுறாங்க. த ஒன்லி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அதாவது சிறையில் இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய ஒன்லி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அவர் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக தினகரன் இருக்கார். கர்நாடகா ஜெயில் மேனுவல் ரூல்ஸ் படி நீங்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் நீங்கள் போய் பார்க்க முடியும். அப்படின்னும் பொழுது இவர் வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை போய் பார்த்து கொண்டு தான் இருந்தார். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. பிரச்சனை என்னன்னா, இங்கிருந்து தகவல்கள் என்ன அங்கே போய் சொல்லப்பட்டது, அங்கிருந்து அவர் சொன்ன தகவல்கள் என்ன வெளியில் வந்தது அப்படின்றதுல நிறைய குளறுபடிகள் இருந்தது. இது நான் சொல்லலை, இதை திவாகரனே பதிவு பண்ணுறார். ஸோ இந்த இடத்துல தான் அவர் நிறைய தினகரன் விளையாடிட்டாருன்னு சொல்லப்படுது. பியூர்லி இது வந்து திருமதி சசிகலா அவர்கள் உருவாக்கிய ஏற்பாடு. ஸோ அதனால் பின்னடைவு வருதுன்னா அதற்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி திருமதி சசிகலா அவர்களும் அவரது குடும்பத்தினரும் தான். இதில் வேறு யாரையும் நீங்கள் குறை சொல்ல முடியாது. ஆனால் தினகரனுடைய பிஹேவியர் என்னவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெளியில் நீங்கள் பார்க்குறதுக்கு அவர் வந்து சிரித்து பத்திரிகையாளர்லாம் சந்திக்கிறார். ஏன்னா நானே வந்து அவர் ரொம்ப நெருங்கி பார்த்துக்கிறதுனால நான் சொல்கிறேன், சிரித்து பத்திரிகையாளர்லாம் சந்திக்கிறாங்க. தினகரனுக்கு இன்னொரு முகம் உண்டு, அது வந்து அவரோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவர்களுக்கு தான் அது தெரியும். அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் பப்ளிக்கில் பார்க்குறதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம். ரொம்ப அரகண்டாக இருப்பாருன்றீங்க. அரகண்ட் அண்டு அவர் தன்னை ஜெயலலிதா என்று நினைத்து கொண்டு விட்டார். அப்படி தான் எடுத்துக்கணும். அது எந்த அளவுக்கு அப்படின்னா, அமைச்சர்கள் எல்லாம் மரியாதை குறைவாக பேசுறது. இன்ஃபேக்ட் நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய அவர் வெளியில் அனுப்பப்பட்டதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய மீட்டிங்லலாம் பேசும்பொழுதே அவர் என்ன சொல்லுவார்னு பார்த்துருப்பீங்க. இந்த அமைச்சர் என் வீட்டில் சாம்பார் வாழை தூக்கினவர் தானே, அந்த அமைச்சர் என் வீட்டு வாசலில் வந்து உட்கார்ந்தவர் தானே, இப்படியெல்லாம் பேசக்கூடிய தன்மை கொண்ட ஒரு நபர். அதாவது ஒரு எல்லோரையும் ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு நீ என்ன பெரிய மன்னர் பரம்பரையா, நீயும் போயஸ் கார்டனில் சாம்பார் வாழை தூக்கின்னு வந்தானே, அப்புறம் நீ என்ன பேசுறதுன்ற ஒரு கேள்வி வரும் இல்லை. ஸோ இதையெல்லாம் சகித்து கொண்டிருந்தார்கள். எது வரைக்கும் அப்படின்னா, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் சகித்து கொண்டிருந்திருக்கலாம். அப்போவே கூட பார்த்தீங்கன்னாக்கா தினகரனுடைய செயல்கள் சரியில்லை என்பதனை நிறைய சீனியர் அமைச்சர்கள் ஜெயலலிதாவோட சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய முடிவு அப்படின்றதுக்கு உடன்பட்டு போனாங்களே தவிர்த்து, அதனால தான் அவர் நீக்கப்படுறார். இந்த மாதிரியான ஒரு சூழலில் தினகரனுடைய பிஹேவியர் மோசமாக போயிட்டே இருக்குது. கேட்டால் அமைச்சர்கள்லாம் ஊழல் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு பிளாங்கெட் குற்றச்சாட்டை வைக்கிறார். இப்போ அமைச்சர்கள்லாம் ஊழல் செய்கிறார்கள்லாம் பன்னீர்செல்வம் என்ன செய்கிறார்? அவரும் அமைச்சராக தானே இருந்தாங்க. இங்கே தான் வந்து என்னென்னா, தினகரன் நுழைத்த நபர் தான் பன்னீர்செல்வம். தினகரனுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் அவர் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆகிறாரு. அவங்க ஃபேமிலியோட ரெக்கமெண்டேஷன் அவர் சொல்லி தான் சசிகலா வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அந்த நேமை வந்து சீஃப் மினிஸ்டராக இன்டீரியமாக யாரையாவது போடணும் அப்படின்போது ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இப்படி வந்தவர் தான் பன்னீர்செல்வம். ஸோ தினகரன் நுழைத்த நபர் தான் பிரச்சனையை ஏற்படுத்தினார் சசிகலாவிற்கு அப்படின்றது தான் உண்மை. தர்ம யுத்தம் டைமில் இன்ஃபேக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சமயத்தில் அவர் ரிசைன் பண்ண சொல்லி பேசின பொழுது சீனியர்ஸ் எல்லாம் வந்து ரிசைன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா சீனியர்ஸ்க்கெலாம் என்ன இருக்கும்னா, ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ அம்மா வந்து சப்ஸ்டியூட் தேவைப்பட்டதுன்னு சொன்னாங்க. அரசியல் வாரிசெல்லாம் ஒன்றும் அறிவிக்கலை, சப்ஸ்டியூட் தேவைப்பட்டதுக்காக ஒன்று உட்கார வச்சாங்கன்றதுனால நீயே வந்து அடுத்த தலைவர்னு உட்காந்துருவீங்க, நீ அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் திரும்ப சசிகலாட்ட போய் சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பன்னீர்செல்வத்தை நீக்கிறாங்க. பிகாஸ் பன்னீர்செல்வம் போய் பாஜகவோட நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு விட்டார். அப்போ அதை நான் ரிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்கும் பொழுது அவர் தயங்கினார். அப்படின்ற ஒரு சூழலில் பன்னீர்செல்வத்தை அழைத்து, சேர்மன் என்ன நீங்கள் இந்த மாதிரி உரண்டு பிடிக்கிறீங்களாமே அப்படின்னு கேட்டபொழுது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் சைன் பண்ணி கொடுத்துட்றாரு. நான் சொல்கிறேன் நீங்கள் கொடுங்கன்னு தினகரன் சொன்னோடனே தான் அவர் எழுதி போகிறார்.
அப்போ கூட நிறைய வதந்திகள்லாம் பரப்பப்பட்டன, அடிச்சிட்டாங்க அவரை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுலாம். பட் அதை வந்ததுக்கப்புறம் பன்னீர்செல்வமே அதை மறுக்கிறார். என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியாது, நம்ம பார்க்கல. பட் தென் அங்கே நான் அந்த சமயத்தில் அந்த கேம்பில் இருந்ததுனால எனக்கு தெரியுது அதற்கான சூழல் ரொம்ப கம்மின்னு தான் நான் பார்க்குறேன். பட் அந்த குடும்பம் கேப்பபிள், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, தினகரனுடைய காரணமாகத்தான் இந்த பின்னடைவு அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. எதுக்குன்னா, சசிகலா அவர்களை எப்படி சொத்து வழக்கில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிக்கினால் தான் தப்பித்து கொண்டாலும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிக்கினால் தனக்கு வாய்ப்பு வரும்ன்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் அவர் அந்த காய் நகரத்தில் செய்து கருணாநிதியிடம் அந்த தகவல்களை கொண்டு போய் கொடுத்தாரோ, அதே போல் சசிகலா அவர்களை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பன்னீர்செல்வத்தை வைத்து தினகரன் காய் நகரத்தில் செய்திருக்கலாம் என்றும் கூட அப்பொழுது தோன்றும். அதற்கான இப்போ நீங்கள் நடக்கிறதெல்லாம் பாருங்கள், இப்போ 2 பேரும் ஒன்றா ஆகிட்டாங்களே, பன்னீர்செல்வமும் தினகரனும். இல்லை, அந்த மேடையிலே ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதாவது இவங்க அந்த சைடு இருந்தாங்க, அவங்க இந்த சைடு இருந்தாங்க, இப்போ இவர் இங்கே இருக்காரு. ஆனால் மன்னிச்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பற்றி என்னன்னா ரொம்ப கிளியராக அவங்களே வந்து சேம் சைடு கோல் போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவர் தினகரன் என்ன சொல்கிறாரு, ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நான் வந்து போட்டிடணும்னு சொல்லும்பொழுது அது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கலன்ட்டு, அன்றைக்கி ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடக்காமல் தடுத்தது யார்? உங்கள் பக்கத்தில் இருக்கிற பன்னீர்செல்வம் தான். ஏற்கனவே கடந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்னேன், அன்றைக்கி ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்திருந்தால் மதுசூதனன் தான் வெற்றி பெற்றிருப்பார், பன்னீர்செல்வத்துடைய கை ஓங்கி இருக்கும். ஆனால் பன்னீர்செல்வம் என்றைக்குமே வந்து ஒரு தைரியமான துணிச்சலான ஒரு அரசியல்வாதி கிடையாது. இஸ் நாட் அ லீடர் மெட்டீரியல். ஒரு தலைவருக்கான பண்பு என்பது அவருக்கு கிடையாது. அவர் வந்து அட் பெஸ்ட்டு உங்களுக்கு ஆமான் சாமி போடக்கூடிய ஒரு நபர், கைக்கு அடக்கமான ஒரு அடிமை. இதை தவிர்த்து வேறு ஒன்றும் பெருசாக பன்னீர்செல்வம் கிடையாது. தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் அவருக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை எல்லாத்தையும் கோட்டை விட்டார். போதாத குறைக்கு 2 மகன்கள், அதில் ஜெயபிரதீப் அட்லீஸ்ட் ஓகே, அது ரவீந்திரநாத் ஒரு உதவாக்கிற தண்டம், சரியா? எனிவே இதையெல்லாம் கீப் சைட். பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் இருந்த பொழுது திருமதி சசிகலா அவர்களை பற்றி அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம திரும்பி அசை போட்டு பார்க்கணும். சசிகலா ஒரு குற்றவாளி, சசிகலா குற்றவாளின்னா அந்த வழக்கில் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அவங்கள நீ ஒரு முதலமைச்சராக நீ இந்த ஒரு கருத்தை நீ தெரிவிக்கிற. அன்றைக்கி வந்து காப்பந்து முதலமைச்சர் யார்? பன்னீர்செல்வம். அவர் அவரோட ட்விட்டரில் அவர் பதிவு பண்ணுறார், சசிகலா ஒரு குற்றவாளி, தமிழகம் பிழைத்தது இந்த தீர்ப்பு வந்த உடனே. இன்ஃபேக்ட் இந்த வழக்கை தீர்ப்பு கொடுங்க, சசிகலா ஏதோ முயற்சி பண்ணுறாங்க முதலமைச்சராகிறதுக்கு, நீங்கள் தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டதே பன்னீர்செல்வம் தான். பன்னீர்செல்வம் தரப்பு தான் அந்த பெட்டிஷனையே போடுறாங்க அவசரமாக. இவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் சசிகலா வந்து இது கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுக்குறாங்க, எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது அமைச்சர்கள்னு முடிவு பண்ணுறாங்க இல்லையா, அதில் பன்னீர்செல்வத்தோட பேர் இல்லை. அதுதான் பன்னீர்செல்வத்துக்கு கடுப்பு. பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் கர்ம யுத்தம்லாம் இருந்ததுக்கு காரணம் அந்த அமைச்சர்கள் பட்டியலில் பன்னீர்செல்வம் பேர் இல்லை. பன்னீர்செல்வம் பேர் இருக்கக்கூடாதுன்றது தினகரனுக்கு எதிராக இருந்த திவாகரன், இளவரசி இவங்கெல்லாம் போட்ட பிளான். ஸோ பன்னீர்செல்வம் பேர் இல்லைன்றதுனால தான் அவர் உடனே போய் குருமூர்த்தியை போய் பார்க்குறாரு, அட்வைஸ் கேட்குறாரு, நீ போய் அங்கே போய் உட்காருன்றாங்க. தர்ம யுத்தம் கர்ம யுத்தம் இதெல்லாம் நடக்குது. ஸோ அன்றைக்கே ஏதோ ஒரு சும்மா ஒரு சாதாரண அமைச்சர் பதவியை கொடுத்துருந்தா கூட, ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சர் இப்போ செந்தில் பாலாஜி இருந்தார் இவ்வளோ நாளாக, அந்த மாதிரி ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்தா கூட இருந்திருப்பான் அந்த ஆள். இவ்வளோதான் அவ்வளவுதான் அந்த ஆளுடைய எக்ஸ்பெக்டேஷன், சரியா? அதை இவங்க பண்ணாதனால தான் அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்களாம் சொல்லி தான் பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க. நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், கொடுக்குறேன். யார்? பன்னீர்செல்வம் தரப்பு ஆள் தான் போட்டது சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு சொத்து வழக்கில் தீர்ப்பை அறிவிக்கிறோன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி என்ன பெட்டிஷன் போட்டால் தே ஹேவ் டு ரெஸ்பாண்ட். போடும்போது நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டேட்டை போட்டாங்க, 14th February போட்டு தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்பு வந்ததை கொண்டாடியவர், பட்டாசு வெடித்து கொண்டாடியவர் பன்னீர்செல்வம், சரியா? இதையெல்லாம் சசிகலா அவர்களுக்கு தெரியாத 35 ஆண்டு காலம் செல்வி ஜெயலலிதாவுடன் பயணித்தவர் எத்தனை துரோகங்களை சந்தித்திருப்பார், எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருப்பார், எத்தனை வழக்குகளை சந்தித்திருப்பார். அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான வேலையெல்லாம் பன்னீர்செல்வம் பண்ணாருன்றது அவங்களுக்கு தெரியாத. ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து
மனதில் வைத்து தான் நீங்கள் இந்த ஹோல் இஷ்யூ பார்க்கணும். அப்போ ஒரு அரசியல் தேவை என்பதற்காக எப்படியெல்லாம் இவர்கள் மாற்றி மாற்றி நாடகம் ஆடுகிறார்கள். அதாவது ஒரு இவை கையில் கட்சி சிக்கியிருந்தால் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. குதிரை போட்டிருப்பாங்க. சரி, ஆனால் அதில் சொல்கிறாங்க ராஜ துரோகம் செய்த எடப்பாடி. ராஜ துரோகம்னா எது துரோகம்னு நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் துரோகம்ன்றத நீங்கள் விளக்கணும். நீங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த மேண்டேட் வந்து ஆட்சியை நிலைநாட்டு என்பது தான். கட்சியை பார்த்துக்கோன்னு அவங்க கொடுத்துட்டு போனது யார்கிட்ட? டிடிவி கிட்ட தான். பார்த்துக்க முடியாமல் நீ வந்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் நிலை தடுமாறிய ஒரு சூழலில் நைட்டு 12 மணி 1 மணிக்கு, இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நைட்டு 12 மணி 1 மணிக்கு அமைச்சர்களுக்கெல்லாம் ஃபோனை போட்டு கெட்ட வார்த்தையில் பேசுறது ஒரு பாஸ் மென்டாலிட்டியில். பாஸ் மென்டாலிட்டி இல்லை, இது சைக்கோ மென்டாலிட்டி. அதாவது ஒரு ஒரு அதிகார மமதை உன்னுடைய தலைக்கு ஏறிடுச்சுன்றது தான் அதனுடைய வெளிப்பாடு தான் அது. இதெல்லாம் யார் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க? யாரும் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இல்லை, ஏற்கனவே அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்தோன்னே இப்போ ஒரு சாரார் மக்கள், ஒரு சமூகத்துக்கு மட்டுமே நிறைய ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, அவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சசிகலா அவர்களாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன், இவங்களை சேர்ந்த சமூகத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து பதவி இல்லை, ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல். அதாவது நீங்கள் பதவிகள் யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். ஆர்பி உதயகுமார் யார்? விஜயபாஸ்கர் யார்? செல்லூர் ராஜு யார்? இல்லை, இப்போ இவர் பேர் என்ன, ராஜன் செல்லப்பா யார்? நீங்கள் இப்படி நிறைய பேர் நான் அடிக்கிட்டே போகலாம். அதாவது பன்னீர்செல்வம் தரப்பும் வைத்திருந்த 4 பதவின்னு வைத்திருந்தாங்கன்னா, பன்னீர்செல்வமே வைத்திருந்தார் என்றால் 8 பதவிகளாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. முக்குளத்தோர் கம்யூனிட்டிக்கு அதிமுக பிரதிநிதித்துவம் அதிகரித்திருக்கு இவங்களுடைய எக்ஸிட்டுக்கு அப்புறம். அப்போ முக்குளத்தோர் சமூகத்தை நீங்கள் ஒரு குடும்பத்தோடு சுருக்கி பார்க்க முடியாது. முக்குளத்தோர் குடும்பத்தை ஒரு தனிநபருடன் நீங்கள் சுருக்கி பார்க்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று சொன்ன முத்துராமலிங்க தேவர், அவர் பின்னாடியே முக்குளத்தூர் சமூகம் முழுமையாக ரேலி பண்ணல. அவரால் ஒரு 3-4-5% மேலே அவரால் வாக்குகளை கொண்டு வர முடியல. அதுவும் பிற கம்யூனிட்டிஸ் எல்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. சொந்த முக்குளத்தூர் சமூகம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து நிறைய இப்போ வாண்டியாரெலாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்கெல்லாம் தேவர் பிஹைண்ட் காங்கிரஸ். காமராஜர் முன்னாடி தான் அணிந்திருந்தாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மாதிரி யாரும் ஒரு பிரதிநிதியும் கிடையாது. பட் பல பிரதிநிதிகள் இங்கே உருவாகி இருக்காங்க. அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கட்சியில் வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னாக்கா அதிமுகவில் வழங்கப்பட்டிருக்கு. இப்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பேக்ரவுண்டு ஸ்டோரியில் நம்மளுக்கு மறந்து போனதெல்லாம் நினைவுபடுத்திட்டு இருக்கீங்க. அதனால் இன்சிடென்டலான ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து பதில் சொல்லுங்கள். 2011 அப்படின்னு நினைக்கிறேன், சசிகலா அவர்களை ஜெயலலிதா அவர்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க கொஞ்ச நாள் இல்லையா? ஸோ 2011 தான், ஃபைம் ரைட். அப்போ அதோட பின்னணி சொல்லுங்கள். எந்த ஒரு காரணத்துக்காக வந்து இவர் மட்டும் இல்லாமல் தினகரன் எல்லாரையுமே வந்து ஒரு நேரத்தில் அவங்க முற்றிலுமா தள்ளி திரும்பியும் சேர்த்துக்கிட்டாங்க? அதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லப்படுது. அவரை வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் கேட்குறேன்னா அப்போதுலேருந்து தான் டிடிவி அவர்களை முற்றிலுமா வந்து கட்சி அதுக்கு முன்னாடியிலேருந்து தள்ளி வைக்கப்பட்டு விட்டார். இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அது ஐ திங்க் செல்வி ஜெயலலிதா அவர்களே தெளிவுபடுத்திட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரும்ப சசிகலா அவர்களை நான் திரும்பவும் சேர்த்துக்கொள்வேன், என்னை தனிப்பட்ட விதத்தில் பார்த்துக் கொள்கிறார் அப்படின்ற ஒரு நிலையில் தானே தவிர்த்து ஷி டேக்ஸ் கேர் ஆஃப் மீ பர்சனலி, பியாண்ட் தட் ஷி ஹஸ் நோ ரோல் அப்படின்றது தான் அவர் தெளிவுபடுத்தியது அதிகாரப்பூர்வமாக. ஸோ அதை தான் நம்ம அஃபிஷியல் வெர்ஷனாக எடுத்துக்க முடியும். நிறைய பேர் நிறைய இது சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி நடந்தது, சிலர் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அவங்களுக்கு, ஆர்சனிக் இது மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலை எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு திருமதி சசிகலா அவர்களுக்கு நன்மை தான். அதை எந்த இடத்துலையும் அவங்க குலைத்துக் கொள்வதற்கு அவங்க பவர் மூலியமா அவங்களும் என்றைக்குமே சேஃபா, அவங்க என்றைக்குமே ஷீ இஸ் ப்ரொடெக்டட் அண்ட் ஷீ இஸ் ப்ராஸ்பரிங் இல்லையா? அவங்க ஏன் அதை வந்து விட்டு கொடுக்க போகிறாங்க? அதில் எந்த இடத்துலையும் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த மாதிரி தன்னை வல்னரபிளாக விட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் நான் பார்க்கல. அவங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ்க்கு அவங்க தான் காரணம், மற்றவர்களை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஐ திங்க் ஷி வாஸ் அ வெரி கான்ஷியஸ் பர்சனாலிட்டி who knew what was coming to her. ஏன்னா அவங்களுடைய குடும்பத்திலேயே அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 60 வயசுக்கு மேலே யாரும் சர்வைவ் ஆனதில்லை அப்படின்ற ஒரு சூழல் அவங்க வந்து அது எக்ஸ்டென்ஷனாக தான் அவங்க பார்த்தாங்க. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல்டுகெதர். லெட்ஸ் நாட் கெட் இன்டு.
ஐ வில் டேக் தி அஃபிஷியல் வெர்ஷன் ஆஃப் செல்வி ஜெயலலிதா விச் இஸ் தட் அவங்க தள்ளி வைத்திருந்தேன். அவங்க வந்து கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் வந்து அவங்க வந்து அரசியலுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, சம்மந்தப்படுத்திக்கவும் விரும்பலை. தான் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்த்து கொள்வதற்காக மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்ற ஒரு நிலையில் அதை ஏற்றுக்கொண்டு அவரை போயஸ் தோட்டத்தில் அனுமதித்தார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது ஐ திங்க் ஐ வில் ஸ்டாப் தேர். நான் அதுக்கு மேலே வந்து நான் ரொம்ப இல்லை இந்த நேரத்தில் அது அவங்களுடைய அஃபிஷியல் வெர்ஷன் என்னமோ செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்ன அஃபிஷியல் வெர்ஷனை அது ஃபேஸ் வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். பட் நாம் இங்கே கேட்கக்கூடியது என்னென்னா, தினகரனுடைய பிஹேவியர் தான் வந்து கட்சிக்காரங்களை அந்த அளவுக்கு தள்ளிச்சு. தினகரனுடைய பிஹேவியரை கரெக்ட் பண்ணியிருக்க வேண்டியது யார்? தினகரன் இல்லை சசிகலா. சசிகலா மேபி பிரிசனில் இருந்தாங்க, அவங்க கரெக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் தினகரன் கண்ட்ரோல் இல்லாமல் போனதுக்கு யார் பொறுப்பேற்றுக்க முடியும்? கட்சி பொறுப்பேற்றுக்க முடியுமா? நீங்கள் துரோகம்ன்றது எதுன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா, ஆட்சியை தோத்துட்டு நின்னார்னா துரோகம்னு சொல்லலாம். ஆட்சியை தக்க வச்சுட்டார். அந்த 4 வருஷம் சொல்கிறீங்க. ஆமாம், அந்த ஆட்சி 4 வருஷம் தக்க வச்சுட்டார். கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு போனது எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்துட்டு போனீங்க. நீங்கள் கொடுத்துட்டு போனது தினகரன். இன்ஃபேக்ட் தினகரனே என்ன சொல்கிறாரு, ரகசிய பேச்சுவார்த்தை நடந்தது. யாருக்கு? அவருக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் நடந்ததுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் உடன்பாடு ஏற்படலை அப்படின்னு அவர் சொல்கிறார். அது யாரோட பிரச்சனை? நீங்கள் அட்டம் பண்ணியிருக்கீங்க, யூ ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல். சரியா? அப்போ பன்னீர்செல்வம் வந்து ஈ ஃபைன்ஸ் தட் தினகரனோட போகிறது வந்து நமக்கு செட் ஆகாது, நமக்கு இப்போ தேவை அமைச்சர் பதவி, 4 வருஷம் இருக்குது அப்படின்றதுனால அந்த சாய்ஸை எடுத்துக்கிறார். தினகரனை நம்பி போன 17 பேர் என்ன ஆனானுங்க? நம்ம கூட வந்து ஒரு 11 பேர் இருக்காங்க, இல்லை எவனும் ஒரு வாய் நம்ம கூட நிற்க மாட்டான் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் அவருக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் அவர் வந்து இன்ஃபேக்ட் உண்மை என்னென்னா, நீவா வராமல் போ, வராட்டி போ, நாங்கள்லாம் போகிறோம்ட்டாங்க கூட. சார் ராதர் இவரே சொல்லிட்டார் அந்த 11 பேருக்கு, நீங்கள் வாங்க, வராது நான் போகிறேன்ட்டார். அந்த 11 பேருக்கும் ஷாக்கு. நீ வாங்க, வராதிங்க, நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டார் கவர்மெண்ட்டில். அதுதான் பன்னீர்செல்வம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வத்துடைய சுயநலம் இருக்கு இல்லையா, அது வந்து வெளிப்பட்டது அப்படின்றதுனால தான் அந்த 11 பேர். இன்ஃபேக்ட் கேபி முனுசாமி மாதிரியான ஆட்கள்லாம் அவங்க கூட இருந்தாங்க. பொன்னையன், கேபி முனுசாமி போன்ற சீனியர்ஸ்லாம் கூட பன்னீர்செல்வமுடன் தான் இருந்தாங்க. மதுசூதன், இவங்கெல்லாம் விலகி வந்ததுக்கு காரணம் இதுதான். ஸோ இதுதான் அதனுடைய பின்னணி. இதில் ராஜ துரோகம் எங்கே இருந்தது? பன்னீர்செல்வம் திருமதி சசிகலா அவருக்கு செய்தது துரோகம், தினகரன் திருமதி சசிகலா அவர்களுக்கு செய்தது துரோகம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், திருமதி சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க சில ஊர்களுக்கெல்லாம் போகும்பொழுது, கோவில்கள் அந்த மாதிரி தான் போகிறாங்க. போகும்போது கூட அமமுகலேருந்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து யாராவது போய் அவங்கள பார்த்தாங்கன்னா அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். டிடிவி வெளியேற்றினார். அவர்கள் கைபேசியில் தொடர்பு கொண்டு, நீங்கள் எதுக்கு போய் பார்க்குறீங்க அவங்கள அப்படின்னு கேள்வி கேட்டவர் டிடிவி. இதெல்லாம் திருமதி சசிகலாவுக்கு தெரியாதா? 1.5 ஆண்டுகளாக என் முகத்திலேயே முழிக்காதே என்று சொல்லிவிட்டார் திருமதி சசிகலா தினகரனை அப்படின்ற நிலையில் யாருக்கு துரோகம் பண்ணாங்க? நீ துரோகம் பண்ணதுனால தான் உன்னை வந்து என் முகத்திலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவர் போய் சொல்லியிருக்காரு திருமதி சசிகலா, குடும்பத்துலேயும் ஒருத்தர் தான் அரசியல் இருக்க முடியும், நான் இருக்கேன், நீ இதுக்கு உனக்கு எதுக்கு அரசியல்னு கேட்டிருக்காரு. அங்கே தான் அவங்களுக்கு வாக்குவாதம் வந்ததாக தகவல். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஹியர்ஸே தான். ஸோ இது வந்து இதான் நடந்திருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இவர் மூஞ்சி அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க மூஞ்சி இவர் பார்க்க மாட்டார். ஆனால் இவங்களை எல்லாமே நம்ம கட்சியை கொடுத்துருந்தோமா? அங்கே ஏற்கனவே அவ்வளோ குழப்பங்கள் இருக்கு. அப்போ அந்த கட்சி எப்படி சர்வைவ் ஆகும் இந்த மாதிரி ஒரு கும்பல்கிட்ட இருந்தால்? இதுதான் நாங்கள் இஷ்யூ. ஓகே, இப்போ கடைசியாக முக்கியமான விஷயம் நான் கேட்குறேன். இவங்க 2 பேருமே ஒரே மேடையில் தோன்றிட்டாங்க, சூழ்நிலை வச்சுருக்காங்க. அதிமுகவில் இருக்க எல்லா வேட்பாளர்களையும் டிபாசிட் இழக்க செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கலாக நம்ம எடுத்துக்கிட்டால் கூட திமுக, அதிமுக இப்போ இந்த மாதிரி வந்து வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய கட்சி. நீங்கள் என்னங்க உங்களுக்கு இருந்தது 2019 நான் நேரடியாக பார்த்தேனுங்க. நீங்கள் வந்து குக்கர் சின்னம் உங்களுக்கு கிடைக்கல, பரிசு பெட்டி சின்னம் கிடச்சிது, நீங்கள் போய் நின்னீங்க தேர்தலில். ஒரு வெற்றிவேல் அண்ணன் இறந்துட்டாருங்க. இந்த குடும்பத்தால் சீரழிந்து போனவர் அவர் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர் ரோடுக்கு வந்தவங்க இருக்காங்க, அதில் அவரும் முக்கியமானவர். தினகரனை நம்பி வந்த 17 எம்எல்ஏக்கள் ரோட்டுக்கு வந்தாங்களா இல்லையா? இந்த 17 பேரில் எத்தனை பேர் இன்றைக்கி தினகரனோட பயணிக்கிறாங்க?
எதிர்காலம் இல்லை அப்படின்ற மாதிரி. செந்தில் பாலாஜி போன்றவர்கள் உஷாராக எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ தினகரன் நம்பி கடைசி வரைக்கும் இருந்து வாழ்க்கையை துளைத்தவர்கள் நிறைய பேர். உதாரணமாக வெற்றிவேல் எம்எல்ஏ இந்த குடும்பத்திற்காக எவ்வளோ உழைச்சார் என்ற நான் பர்சனலாக நிறைய நான் பேசியிருக்கேன் அவர்கிட்ட. பர்சனலாக நிறைய சொல்லுவார். அந்த அம்மாவும் பெரியம்மாவும் சின்னம்மாவும் அவங்கள நம்பி நான் ரோட்டுக்கு வந்தது தான் மிச்சம், கடன் தான் வாங்கினேன் அப்படின்ட்டு குறையாக சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு அவங்கள பிடிக்கும் அதனால் நான் செய்கிறேன்னு தான் சொன்னார். அப்படி இருந்த வெற்றிவேல் அவருடைய மறைவுக்கு தினகரன் போகலை, கோவிட்னு அதனால் போகலை அப்படின்னா. அப்போ அது நடந்த சில நாட்கள் எல்லாம் தினகரனோட மாமனார் இறந்து போகிறார். அதுக்கு மட்டும் போகிறாரு தஞ்சாவூர். இங்கேருந்து தஞ்சாவூர் போக முடியும், இங்கேருந்து பெரம்பூரில் இருக்க வெற்றிவேல் வீட்டுக்கு போக முடியாதா? இந்த அயோக்கியத்தனம்லாம் பண்ணது தினகரன். யாருக்கு துரோகம் பண்ணாங்க? உன்னை நம்பி வந்த 17 பேருக்கு நீ துரோகம் பண்ண. 17 எம்எல்ஏக்கள் அவங்களோட கெரியர் அதை புட் இன் பிஹைண்ட் யூ. வீம்புக்கு கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கடிதம் கொடுக்குறேன் பேர் வழின்னு கொடுத்து அவங்க பதவியெல்லாம் போய் ரோட்டுக்கு வந்து நின்னாங்க. இதில் நிறைய பேர் இப்போ செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள் வேணால் அங்கே போய் சேர்ந்துருக்கலாம். திமுகவில் நிறைய பேர் அதிமுகவில் இருக்காங்க. கேளுங்க, அவன் கண்ணீர் கதையெல்லாம் நீங்கள் கேளுங்க. எத்தனை இளைஞர்கள் சொத்து வித்தெல்லாம் விற்று உனக்காக உன் பின்னாடி நின்று நீ ஏதோ பெரிய திராவிட தலைவர், இளைஞர்களுடைய விடிவெள்ளி, நீங்கள் ஒருத்தர் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காரு பாருங்க, என் மண் என் மக்கள். அந்தாலாவது தொழிலதிபர்கள்லாம் சுரண்டி, தொழிலதிபர்கள்லாம் மிரட்டி காசை வாங்கி யாத்திரையில் போயிட்டு இருக்காப்புல. இவர் அப்படி இல்லை. கட்சிக்காரங்க நிறைய பேர், அதாவது கட்சிக்காரங்க இவரை நம்பி இவர் பின்னாடி வந்து, அதுவும் யாருக்காக? சசிகலா என்கிற நபருக்காக. தினகரன் என்பவருக்கெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. தினகரன் என்பவருக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த அவர் திஹார் சிறைக்கு போகிறார், ரிட்டையலை இது பண்ணுறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலை பாருங்க. பி குமார் சீனியர் கவுன்சில், பி குமாரோடைய மொபைலில் இவர் பேசுகிறார். யார்? சுகேஷ் சந்திரசேகர்கிட்ட நான் அவ்வளோ ரூபா தந்துடுறேன், ரிட்டையலை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. யாராவது ஒரு மெச்சூர்டு அரசியல்வாதி இதை செய்வானா? கிரிமினல் மைண்ட் இருக்கவங்க தான் அதை செய்வோம். ஏற்கனவே தினகரன் 1 வருஷம் காஃபி போசால சிறையில் இருந்தவர் தான். ஹவாலா என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வைத்தவரே தினகரன். சரியா? அப்போது நீங்கள் ஒரு புரோக்கர்கிட்ட நீ பேசுகிற 5 கோடி ரூபாயை கொண்டு போய் கொடுக்கும்பொழுது கையும் களமாக சிக்கிறீங்க. இது நான் சொல்லலை. இதை அப்போது தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரியை பிரைப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட். ஒரு ஹோட்டலில் வச்சு பிடிக்கிறாங்க கேஷை. சரியா? அப்போது எந்த அளவுக்கு நீ வந்து ஒரு கிரிமினல் மைண்டடாக இருந்திருக்க, நீ இம்மெச்சூர் கிரிமினல் மைண்டாக நீ இருந்திருக்க அப்படின்னும் பொழுது, இம்மெச்சூர் இல்லை, இது வந்து ஒரு பிராஷ்னஸ். எங்கிட்ட பணம் பலம் இருக்குது, எங்கிட்ட ஆட்கள் பலம் இருக்குது, என்ன வேணாலும் செய்ய முடியுன்ற அந்த மைண்ட் செட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தினகரனை நோக்கி கேள்விகள் வர ஆரம்பிச்சு. யார் நீ யார் எங்களை வந்து இது மாதிரி அவமானப்படுத்தி நடத்துறதுக்கு அப்படின்ற கேள்வி வர ஆரம்பிச்சு. அப்போ அதற்கான பதில் இல்லைன்னா சசிகலா அவர்கள் ஸ்டெப்பின் பண்ணி, இல்லை தினகரன் பண்ணுறது தப்பு, அவமரியாதையாக இங்கே நடத்துறது தப்பு, இப்படிலாம் பேசியிருக்கணும். அவங்களால முடியல, பிகாஸ் அவங்க சிறையில் இருக்காங்க. அவங்கள்ட்ட கொடுக்கப்படுகின்ற தகவல்கள் என்ன மாதிரின்றது நமக்கு தெரியாது. பிகாஸ் ஒன்லி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து தினகரன். இதெல்லாம் சசிகலாவுடைய பிரச்சனை, தினகரனுடைய பிரச்சனை, அவங்க குடும்பத்தோடைய பிரச்சனை. இதை கொண்டு வந்து எப்படி நீங்கள் வந்து கட்சி மேலே சுமத்துவீங்க? அப்போ ராஜ துரோகம் இங்கே எங்கே எடப்பாடி பழனிசாமி செய்தார்? மேஜர் பாயிண்ட். ஆனால் அவங்க பிரச்சனையை விடுங்க. இப்போ அதிமுகவோட பிரச்சனையா இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த என்ன பண்ண முடியும்? டெபாசிட்டை இழக்க வைப்போம் அப்படிங்கிறாங்க. அதுதாங்க நீங்கள் இத்தனை நாளாக என்ன பண்ணீங்க? வெற்றிவேல் நான் சொல்கிறேன், வெற்றிவேல் உட்பட உங்களை நம்பி வந்தவர்கள் 2019 தேர்தலில் நின்றார்கள். எல்லாரும் அப்போ என்ன பேசினாங்க தெரியுமா? தினகரன் 8% வாங்குவார், 9% வாங்குவார், 12% வாங்குவார். இந்த நம்ம ரவீந்திரன் துரைசாமி உட்பட எல்லாரும் பேசினது தான். நானே கூட எதிர்பார்த்தேன். கடைசியில் என்ன வாங்கினீங்க? வெற்றிவேல் சொல்கிறாருங்க என்கிட்ட, நான் அவருக்காக பெரம்பூரில் ஒர்க் பண்ணேன் சமயத்தில். அவர் சொல்கிறாரு, 43,000 ஓட்டு எப்படியும் ஷுகராக வந்துடும். ஏன்னா எனக்கு பூத் ஒர்க்கர்ஸே இருக்காங்க, 14,000 பேர்கிட்ட நான் வந்து போட்டிருக்கேன், வேறு இதில் போஸ்டிங் போட்டிருக்கேன் நான். இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாலே போய் இவங்க குடும்பம் போட்டாலே 43,000 ஓட்டு வந்துடுவாங்க. கடைசியில் 6,000 ஓட்டு 4,500 ஓட்டு 5,000 ஓட்டு வாங்கினார். இவர் போஸ்டிங் போட்ட ஆளுங்களே இவருக்கு ஓட்டு போடல. உடனே இவிஎம் அது இதுனாங்க. இவிஎம்லாம் இல்லை, காசை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். ஓட்டு கூட போடுறதுக்கு போடலை, மாற்றி போட்டான்.
சரியா? அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் நடந்தது. முடிஞ்சால் அது ஆக்சுவலி க்ளோஸ் டு ஒரு கூட்டம். அந்த வீடியோ எங்கேயோ இருக்குது, எடுத்து வேணா ஷேர் பண்ணோம். அதில் தினகரன் சொல்கிறாரு, காசு வாங்கி யாரெல்லாம் வந்து துரோகம் செய்தீர்கள் என்று எனக்கு தெரியும்ட்டு. கொண்டு போய் அந்த அம்மா படித்து சொன்னாங்க திரும்ப சசிகலா. அப்போவே என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த இடைத்தேர்தலில் மட்டும் போட்டி போடு, அதாவது இந்த 17 இடங்களுக்கான இடைத்தேர்தலில் மட்டும் போட்டி போடு, நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் வேண்டாம்னு. அப்போல்லாம் வீம்புக்கு பாஜக என்ன செய்து விட முடியும்? பாஜகவுடன் நான் வந்து கூட்டணி வைப்பது என்பது தற்கொலை செய்வது, கிணத்துக்கு குதித்து தற்கொலை செய்வதற்கு சமம்னு பேசினாங்க. என் வாழ்நாளில் நான் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. சரியா? ஓகே, அரசியல்வாதி இதெல்லாம் சொன்னால் அது அப்படியே கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்புறம் மாற்றிப்பாங்கன்றதுலாம் வேற விஷயம். பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சமயத்தில் வீம்புக்கு போய் 1800 கோடி ரூபாய் செலவு பண்ணான். மாவட்ட பொறுப்பாக இருந்தவன், மண்டல பொறுப்பாக இருந்தவன், அவன் எல்லாம் ஆக்ஷன் ஓட்டான். அதாவது இவர் மேலே பற்று இருந்து சொத்தை விற்று செலவு பண்ணி ரோட்டுக்கு வந்தவன் நிறைய பேர்னா, இவர்கிட்ட காசுக்காகவே இருந்து அச்சின் போனவன் நிறைய ஒரு அப்படி ஒரு கும்பல் இருந்தான். சரியா? அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களுடைய ஒருத்தர் கூட இவரோட தான் சுற்றி இருந்தாப்புல. நான் சொல்கிறது இந்த பரிதாபங்கள் டீமோடைய இவங்க கூட சுற்றி இருந்தாப்புல. அது வேற கதை, விட்டுருவோம். இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பின்னணி கொண்ட நபர் 2019 நம்ம பார்த்தோம் என்ன பண்ணீங்க நீங்கள். 2021 உங்களுக்காக அமித்ஷாவே கஞ்சினாருன்னு நீங்களே தான் சொல்கிறீங்க, பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. சரியா? அப்போ ராஜ துரோகம் பண்ணவரோட வாரிய போஸ்ட் வாங்கிட்டு செட்டில் ஆகிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்றதை ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்லுங்க, பன்னீர்செல்வம் சொல்கிறார். குழப்பமான மேடை தான். வாரிய போஸ்ட் வாங்கிக்கிட்டு கொடுத்திருந்தால் தினகரன் அங்கிருந்து கூட்டணி வைத்திருப்பார் அப்படின்னு பன்னீர்செல்வம் சொல்கிறார். இதே எடப்பாடி பழனிசாமி நிராகரித்தார், அவருக்கு அவ்வளோ தலகணும் அப்படின்றார். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒரு ராஜ துரோகம், ஊழல், இதெல்லாம் அந்த வாரிய போஸ்ட் தானே அளவு தான் வர்த்தா? யாரை ஏமாத்துறீங்க? பக்கத்துலேயே தானே பன்னீர்செல்வம் இருக்கார், சொல்லட்டமே இல்லைன்னு. அவர் தானே சொல்கிறாரு. அமித்ஷா கேட்டார், 20 தொகுதி கேட்டார், முடியாதுன்னாங்க. 12 தொகுதினாரு, முடியாது. 10 தொகுதி, சரி அதெல்லாம் கூட வேணாம், ஒரு 8 வாரியமாவது அவரோட ஆளுங்களுக்கு கொடுங்க, நீங்கள் தினகரனோட ஆளுங்களுக்கு கொடுங்க, அவர் வந்து கூட்டணிக்கு நான் வந்து அவரை தேர்தலையே புறக்கணிக்க வச்சுறேன். ஒரு 8 வாரியத்துக்கு தேர்தலையே புறக்கணிக்கிறதுக்கு தயாராக இருந்த நீ எல்லாம் வந்து அரசியல் பேசுகிற, நீ சவால் விடுற, உதார் விடுற, உன்னையெல்லாம் என்னென்னு கிரேடு பண்ணுறது? ஓகே, அதனால இந்த வரக்கூடிய தேர்தலில் அதிமுகக்கு இவங்களால எந்த ஒரு பாதிப்பும் எவ்வளவு நாளைக்கு நீங்க அதை சொல்லுவீங்க? இல்லைங்கிறீங்க. 2019 நீ 3% 4% வாங்கினேன்னு வச்சுப்போம், 6% நீ சொல்லிக்கிறேன்னே வச்சுப்பாங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். 2021 அது தேஞ்சு போயிடுச்சு, 2%க்கு வந்துடுச்சு. அது 2024 என்ன இருக்க போகுது? அதுக்கப்புறம் எத்தனை பேர் வெளில வந்துட்டாங்க உங்க கட்சியில இருந்து? ஸோ நீ என்ன மிஞ்சி போனால் யூ கேன் சே தட் நான் உன்னோட வெற்றி வாய்ப்பை நான் பாதிச்சிருவேன், ஓட் கட்டுறேன் நான் இருப்பேன். நீ எத்தனை நாளைக்கு இது சொல்லிட்டு இருக்க முடியும்? சரி, 2 தேர்தலில் ஓட் கட் பண்ணுவேன், 3வது தேர்தலில் எவ்வளோ தேர்தலில் அதை நீ பண்ணுவ? உன் நோக்கம் என்ன? ஜெயிக்கிறது இல்லைங்கிறீங்க. அப்புறம் சரி விடுங்க, அப்போ இதுக்கு மேலே இதை பற்றி பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவ்வளோதான். இந்த தலைப்பில் வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உங்களோட விடையை வந்து சொல்லிட்டீங்க. இந்த தலைப்பின் பேரில் என்னென்னலாம் கேட்கணும்னு நினச்சினோ கேட்டேன். ஸோ இதன் மூலியமாக வரக்கூடிய பதில் நிறைய பேருக்கு வந்து பல அர்த்தங்களை வந்து புதுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க மைண்டில் வந்து இந்த சந்தேகங்களை வந்து போக்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி உங்களோட நேரத்துக்கு.